டெலிவரி ஆன பேபிஸில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15% பேபிஸ்க்கு என்ஐசியூ அட்மிஷன் அண்ட் மானிட்டரிங் தேவைப்படலாம். என்ஐசியூனா என்ன? நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட். அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட். எந்த மாதிரியான குழந்தைகளுக்கு காமனாக என்ஐசியூ சப்போர்ட் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறை மாசத்துல பிறந்த குழந்தைகள், ப்ரீமெச்சூரிட்டி. பாப்பாக்கு டெலிவரி டைம் அப்போ ஹார்ட் பீட் ட்ராப் ஆகி அதனால ஒரு டிஸ்ட்ரெஸ் ஏற்படுது. பேபி டெலிவரி டைம் அப்போ மோஷன்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. பேபியோட growth ஆர் எடை கம்மியாக இருந்திருக்கு. ஆர் பேபிக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லை பாப்பாக்கு டெவலப்மெண்ட்டில் ஆர்கன்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்லேயோ குடல்லையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் மதருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. அப்போது பேபியோட சுகர்ஸை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் 24 to 48 hours. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாப்பா சரியாக உணவுகள் ஃபீட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, கண்டினியூஸாக வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் இரிட்டபிளாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு காமனாக என்ஐசியூவில் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அண்ட் அப்சர்வேஷன் தேவைப்படும். தேங்க்யூ.